அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணாதான் கொஞ்சம் நமக்கு மறுபடியும் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் பொறுத்துக அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். தன்மையில ஒருமை எது வரும், தன்மையில பன்மை எது வரும் அப்படின்ட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கத்தை நானும் சொல்றேன். சரிங்களா? தன்மையில ஒருமை அப்படின்னா தன்னை பத்தி வர்றது சிங்குலரா இருக்கணும். அப்படின்னா என்ன வரணும்? நான் அப்படின்னு தான் வரணும். நான் அப்படிங்கிறது நான் வரணுங்களா? நான் வந்தாவே என்ன வரணும்? ஆக்சுவலா நான் அல்லேன் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அப்ப இது ஒண்ணு. ஓகேங்களா? இப்ப தன்மையில பன்மை அப்படின்னா என்ன வரும்? அதாவது தன் கூட இருக்கிறவங்க 2-3 பேர் சேர்ந்தாதான் அது பன்மை நம்ம சொல்லுவோம். ஒண்ணுக்கு மேற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்ப என்ன வரணும்? நாம் அப்படின்னு வரணும். நாம்னு வந்தாவே என்ன வரணும்? ஆக்சுவலா நாம் அல்லோம் அப்படின்னு தான் வரணும். அப்ப தன்மையில பன்மை வந்தா நாம் அல்லோம். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது முன்னிலையில ஒருமை. தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரே ஆளு அப்படின்னா தான் அது ஒருமை. அப்ப முன்னிலையில் இருக்கிற ஒரு ஆளை நம்ம என்ன சொல்லுவோம்? நீன்னு சொல்லுவோம். அப்ப நீ அப்படின்னு வந்தா என்ன வரணும்னா அல்லை அப்படின்னு தான் முடியணும். எதிர்மறை சொற்கள்ல பாத்தீங்கன்னா நீ வந்தா அல்லை. அப்ப இது 3. ஓகேங்களா? 4வது என்ன சொல்லியிருக்காங்க? படற்கையில ஒன்றன் பால். படற்கைங்கிறது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல ஒன்றன் பால் அப்படின்னா ஒரே, அதாவது ஆடு மாடு உயிரற்ற பொருட்களை சொல்றோம் இல்லையா, ஒரே ஒரு இதை தான் சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒன்றன் பால் அப்படிங்கும் போது என்ன வரும் அப்படின்னா படற்கையில ஒன்றன் பால்னா அஃது அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி அஃது வந்தா கூட அன்று அப்படின்னு தான் முடியணும். ஒருமைக்கு உண்டானது படற்கையில அஃது, அது அன்றுன்னு மட்டும்தான் முடியணும். ஓகேங்களா? இதே படற்கையில பலவின் பால் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது. இப்ப அவை அப்படின்னா சிங்குலரா ப்ளூரலானா அது பன்மை தான். அவை அவைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே பன்மை தான். அப்ப அவை வந்தாவே அவை அல்ல அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? அப்ப இது 5. அடுத்தது முன்னிலையில பன்மை. முன்னிலையில பன்மைனா எப்படி சொல்லுவோம்? பல பேரை முன்னாடி இருக்கணும், பல பேரை சொல்லுவோம். பல பேருக்கு எப்படி சொல்லலாம்னா எதிர்மறை இதுல நீ வீர் அப்படின்னு தான் சொல்லணும். நீ வீர், நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா நீ வீர் அப்படின்னு இருக்கு. நீ வீர் அப்படின்னாவே அல்லீர் அப்படின்னு தான் முடியணும். ஓகேங்களா? நீ வீர்னா அல்லீர் அப்படின்னு தான் முடியணும். இந்த ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இந்த ரீகால் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். இத்துடன் கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.